இப்போ டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் அது வந்து பார்க்க போறோம். டெவலப்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க வந்து கிளாரிட்டி வந்திருக்கணும். சார், growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன? இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு வேர்டை சேர்க்கலாம். எக்கனாமிக் growthனா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்ச அப்புறம் தான் நீங்க இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். எக்கனாமிக் growthனா என்னன்னா இன்க்ரீஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நல்லா கவனிங்க, புரியலன்னாலும் கேளுங்க. இன்க்ரீஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கேன், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் growth அடைஞ்சிருக்கேன். எக்ஸாமினேஷன் growthனா என்ன? தம்பி வந்து போன எக்ஸாமினேஷனோட இந்த வாட்டி அதிகமாக மார்க் வாங்கினீங்கன்னா அது என்னது? எக்ஸாமினேஷன் growth. எக்கனாமிக் growthனா உங்களோட அக்ரிகல்ச்சர் செக்டார், உங்களோட இண்டஸ்ட்ரியல் செக்டார், உங்களோட சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்னா ஹோட்டல்ஸ், இன்ஸ்டிடியூட்ஸ், அகாடமிஸ், இது எல்லாமே சர்வீஸ் செக்டார். இது எல்லாத்துலயும் நீங்க வந்து என்ன இருக்கீங்க? grow. எக்கனாமிக் growthனா என்ன? இன்க்ரீஸ் இன் கூட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். சரிங்களா? சரியா? இதை யூசுவலா வந்து ஜிடிபி, நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. இந்த வார்த்தைகளோட மெஷர் பண்ணுவாங்க. ஜிஇ நேஷனல் இன்கம் இல்லைன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த மாதிரி சொல்லி சில டேர்ம்ஸை வச்சு சில கால்குலேஷன்ஸ் பண்ணி மணி வேல்யூல டாலர்ஸ்ல ரூபீஸ்ல அது கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படின்னா போன வருஷம் $10,000 சம்பாதிச்சு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, இந்த வாட்டி $11,000 ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன? growth ஆயிருக்கா ஆகலையா? ஆயிருக்கு. சரிங்களா? டெவலப்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இது வெறும் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் பார்க்கிறது. இது growth. இது அப்படி இல்லை. நேஷனல் இன்கமும் பார்க்கும், இது growthம் பார்க்கும். சரிங்களா? growthனா என்ன? எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growthம் பார்க்கும், பிளஸ் இன்னும் ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ், எஜுகேஷன், ஹெல்த். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதுவும் சேர்த்து பார்த்தா கண்ட்ரி ஓவராலா டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். கண்ட்ரி என்ன ஆகுது? ஓவராலா டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். சார், வெறும் growth இருந்தா ஒரு கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகுன மாதிரி கணக்கா சார்? இல்ல. ஆனா growth கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. ஏன்னா அது ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக growth தேவை. ஆனா growth மட்டும் இருந்தா அந்த கண்ட்ரி டெவலப் ஆன மாதிரி கணக்கா சார்? இல்ல. நான் திரும்பி சொல்றேன். ஒரு கண்ட்ரி வல்லரசு ஆகணும் அப்படின்னா வெறும் இன்கம் மட்டும் நல்லா வந்தா போதுமா சார்? வெறும் எக்கனாமிக் growth மட்டும் இருந்தா போதுமா சார்? வெறும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா போதுமா சார்? வெறும் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார் மட்டும் இம்ப்ரூவ் ஆனா போதுமா சார்? இல்ல. அதோட சேர்த்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனும் இம்ப்ரூவ் ஆனா மட்டும்தான் அந்த கண்ட்ரி ஓவராலா டெவலப் ஆன மாதிரி கணக்கு. இன்னொரு வாட்டி நான் இன்னொரு அட்டெம்ப்ட் எடுக்கிறேன். இப்ப ஏதாவது புரியுதான்னு பாருங்க. சார், ஒரு கண்ட்ரியில பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு சார். ஆயில் இருக்கு, பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்றாங்க சார். ஆயில் டன்னு கணக்குல வந்துட்டே இருக்கு சார். சரிங்களா? வந்து அது ஆயில் ப்ராடக்ட்ஸும் டன்னு கணக்குல தயாரிக்கிறாங்க சார். இது மெட்ரிக் டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கியூபிக் மீட்டர்ஸ், மெட்ரிக் கியூபிக் மீட்டர்ஸ் என்னமோ அதிகமா வந்து என்ன பண்றாங்க? ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அங்க அந்த காசெல்லாம் எடுத்து அந்த ராஜா ஓஹோன்னு இருக்கார் தவிர மக்களுக்கு ஹெல்த்தோ எஜுகேஷனோ தரலன்னு நினைச்சுக்கோ, அந்த நாடு டெவலப்டு கண்ட்ரியா? இல்லை. ப்ரொடக்ஷன் மட்டும் நடக்குது. ஆயில் இன்கம் பார்த்தா பயங்கரமா இருக்கு, ஆனா அறிவு பார்த்தா இல்ல, ஹெல்த் பார்த்தா இல்ல. இது ஏதோ நீங்க கம்பேர் பண்ணுவீங்கன்னா பஞ்சாப், சண்டிகரோட அப்புறம் வந்து ஹரியானாவோட கம்பேர் பண்ணுவீங்க. ஹரியானால பாத்தீங்கன்னா இன்கம், நேஷனல் இன்கம் ஜாஸ்தி, ஸ்டேட் இன்கம், ஸ்டேட் ஜிடிபி ஜாஸ்தி. ஆனா அவங்களோட லிட்ரஸி ரேட்டோ அவங்களோட ஹெல்த்தோ இல்லைன்னா வந்து இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்னுவாங்க. எப்படின்னா சின்ன குழந்தைங்க பிறந்தா வெறும் ஆண் குழந்தைன்னா உயிரோட வைப்பாங்க, இல்லைன்னா பெண் குழந்தைன்னா சாப்பிடுச்சிருவாங்க.
கள்ளிப்பால் கதை அங்கெல்லாம். இப்படி வந்து செக்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப கம்மி, சைல்டு செக்ஸ் ரேஷியோ புவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்சாப்காரனுக்கு பணம் இருக்கு, ஆனா ஹெல்த்தை பத்தி அக்கறை இல்ல, மக்களை பத்தி எஜுகேஷனை பத்தி அக்கறை இல்ல, மக்கள் பெண்கள் ஆண்கள் என்ற ஒரு 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 டிஃபரன்சியேஷன் இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அத கேரளாக்கு வந்தீங்கன்னா பஞ்சாப் அளவுக்கு இன்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா லிட்ரஸி ரேட் எஜுகேஷன்லயும் நம்பர் 1, இந்த மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்லயும் நம்பர் 1. கேரளா தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா 3 இதுலயும் சேர்த்து ஓவராலா டெவலப் ஆயிருக்கான். வெறும் இன்கம் மட்டும் வச்சு மிச்சதெல்லாம் நீங்க இன்கம் பண்ணாம இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? சோ டெவலப்மெண்ட்னா ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். உங்க என்சிஆர்டி ஒரு 6 கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கான், ஒரு 6 விதமான கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கான் என்சிஆர்டியில். என்ன எடுத்திருக்கான் சார்? ஒரு லேண்ட்லெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு லேண்டும் இல்லை, ரூரல் லேபரர், வில்லேஜில் ஒர்க் பண்ற ஒரு லேபரர், அவர் தினசரி கூலிக்கு போற ஒரு விவசாயி. இந்த விவசாயிக்கு எந்த லேண்டும் இல்லை, அவர் வேலை செஞ்சா மட்டும்தான், உளுந்தா மட்டும்தான் காசு, அறுவடை பண்ணாதான் காசு, விதை விதைச்சாதான் காசு, புரியுதுங்களா? தண்ணி பாசனா பாய்ச்சாதான் காசு, புரியுதுங்களா? இந்த நிலைமையில இவரோட ஆசை என்னவா இருக்கும்? நிறைய ஒர்க்கு கிடைக்கணும், நல்லா தினசரி கூலி, ஒரு நாளைக்கு 300 ரூபா வருதுன்னா 400 ரூபா வரணும். பிள்ளைங்களாம் ரொம்ப தூரம் போய் படிக்கிறதுக்கு போறாங்க, கிட்ட ஸ்கூல் இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் எந்த விதமான சோசியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது, நீ அங்க வாழணும், நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, நீ இந்த கிணறுல தண்ணி குடிக்க கூடாது, பெரிய முதலாளி வந்தாரு நாட்டாம பண்ணையாரெல்லாம் வந்தாருன்னா துண்டு எடுத்து கையில வைக்கணும், புரியுதுங்களா? கொட்டாங்குச்சியில குடிக்கணும், இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது யாரு விரும்புறா? இவருக்கு டெவலப்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது 4 கொடுத்தா அவருக்கு டெவலப்மெண்ட். அப்பனா ஒருத்தருக்கும் ஒரு டெவலப்மெண்டோட மீனிங்க மாறும். ஓவராலா கேட்டீங்கன்னா நான் ஒரு மீனிங் சொன்னேன், ஆனா இவருக்கு டெவலப்மெண்ட்னு கேட்டா ஒரு கதை, அபித்தர்வனுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு கதை, உங்களுக்கு ஒரு கதை, யஷ்வந்த்க்கு ஒரு கதை. தம்பி புரியுதா? ஒருத்தருக்கும் ஒரு கதை. டெவலப்மெண்ட்னா எனக்கு இது இருந்தாதான் டெவலப்மெண்ட்னு. ஒருத்தனுக்கு பிஸா சாப்பிட்டுக்கிட்டு எங்க வீட்டுல அப்பா காசே தரதுல எனக்கு சாப்பாடே இல்லைன்னு. ஒருத்தன் 2 இட்லி சாப்பிட்டு கூட எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்தான்னுவான். 2 இட்லி சாப்பிட்டவன் அப்பா எனக்கு பயங்கரமான சாப்பாடு போட்டு வளர்த்தாருன்னு சொல்லுவான். அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா டெய்லி பிஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருப்பான், எங்க அப்பா எனக்கு காசே கொடுக்கறது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, கொடுமைப்படுத்துறாருன்னு. அப்பனா டெவலப்மெண்ட் ஓட கான்செப்ட், சந்தோஷம்ன்ற ஹாப்பினஸ் என்ற கான்செப்ட் மாறும். புரியுதுங்களா? டெவலப்மெண்ட்டும் ஹாப்பினஸும் ரெண்டுமே சைட் பை சைட். இது 4 கொடுத்தா இவர் சந்தோஷப்படுவாரா இல்லையா? சோ ஹாப்பினஸ்ன்றது எங்கிலேருந்து வரும்? டெவலப்மெண்டோட கோல்ல இருந்து வரும். டெவலப்மெண்ட் கோல்னா என்ன? இப்போதைக்கு எனக்கு இது கிடைச்சா போதும்னு நினைக்கிறான், ஆனா கடவுள் புண்ணியத்துல இது 4மே கிடைச்சிச்சுன்னா அவன் அடுத்த டார்கெட்டை செட் பண்ணிடுவான். அதான் நான் சொல்ல வருது. இப்போ ஹையர் வேஜஸ்ன்றான், 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சந்தோஷம். 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி 500 ரூபா ஆக்கினா நல்லா இருக்கும். ஸ்கூலு லோக்கல் ஸ்கூல் வந்துருச்சு, நிறைய தூரம் போத்தாவில்ல, ஆனா நல்ல டீச்சர்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சிபிஎஸ்சியா மாத்தினா நாளைக்கு நீட் படிப்பான்னுவான், ஐஐடி படிக்கான்னுவான், மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஃபார்மர், இவர் பாருங்க ஹை ஃபேமிலி இன்கம் வரணும்ன்றாரு. ஏங்க ஏற்கனவே அவன் ரிச் ஃபார்மர், இன்னும் ஃபேமிலி இன்கம் ஏறணும்ன்றாரு ஆசை. அடுத்தது நிறைய பிரைசஸ் ஆஃப் தி கிராப்ஸ் எல்லாம் ஏறணும், பாஸ்மதி ரைஸ் ஏறணும், புரியுதுங்களா? சன்ஃப்ளவர் ஆயில் ஏறணும், உங்களுக்கு ஆயில் சீட்ஸ் ஏறணும், உங்களுக்கு வீட்டோட ப்ரொடக்ஷன் ஏறணும், அதோட காஸ்ட் ஏறணும், நான் எனக்கும் இன்கம் ஏறணும். அதே மாதிரி சீப்பா வெரி சீப் லேபரர்ஸ் வேணும்னு. இது பீகார், ஜார்க்கண்ட் அங்கிலேருந்து வந்து கொத்தடிமைகளா அங்கேயே கடந்து அங்க அவனுக்காக விவசாயத்தை பார்த்து கொடுத்து இவனுக்கு இன்கம் ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? பஞ்சாப், ஹரியானால நினைக்கிறாங்களா? இது வந்து என்னது? எல்லாமே என்சிஆர்டில இருக்கு, காப்பி பண்ணா பண்ணுங்க, என்சிஆர்டில இருக்கு. அடுத்த ரோடு பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மர் இருக்காரு,
அவர் என்னன்னா வானம் பார்த்துட்டு இருப்பாரு, வானத்துல தண்ணி விழுந்தா உடனே என்ன பண்ணுவாரு, அவரு விவசாயம் பண்ணுவாரு. அவருக்கு மழை பெஞ்சா போதும்பா, போதுமான மழை பெஞ்சா போதும், அதுவே டெவலப்மெண்ட் இருக்கு. ராம்நாடு மக்கள், ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலே போதும், அது அவங்களுக்கு டெவலப்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? சரியா? இது அழகா கனெக்ட் பண்ணுவேன். இன்னொரு இது வந்து அப்படியே தயவு செய்து இங்க வந்து கான்சென்ட்ரேஷனை தவற விட்டுறாதீங்க. இது அழகா கனெக்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு வில்லேஜ்ல வாழ்ற ஒரு ரூரல் உமன், அப்பனா பட்டிக்காட்டுல இருக்கிற இது கிராமத்துல வாழ்ற ஒரு அம்மா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டிக்னிட்டி இல்லை, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, நான் அடுப்பாங்கரையிலேயே இருக்கேன், எனக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் வரணும், எனக்கு டிக்னிட்டி வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வரணும். இது வந்தாலேயே இது என்னது உங்களுக்கு டெவலப்மெண்ட். அதே மாதிரி எங்களை கட்டி கொடுத்துடுறாங்க ஏதோ ஒரு காசை கொடுத்து. ஆனா ஆம்பளை பசங்களுக்கு தான் என்ன கொடுக்குறாங்க, சொத்து கொடுக்குறாங்க. அது மாறணும். அதுலயும் அந்த சொத்துலயும் எங்களுக்கு என்ன வேணும், பங்கு வேணும், ஈக்குவாலிட்டி வேணும். புரியுதுங்களா? இப்படி கேட்கிறவங்க யாரு, ஒரு கிராமத்துல வாழ்ற ஒரு பெண்மணி. புரியுதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் என்ன, இந்த மூணும் கொடுத்தா டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து படிச்சிருக்காரு, யூத் ஃப்ரம் சிட்டி, சென்னையில இருந்து ஒரு சிட்டில ஒரு யூத் வந்து படிச்சிருக்காரு, ஒரு இளைஞன் படிச்சுட்டு அவர் வேலையை தேடிட்டு இருக்காரு, இன்னும் வேலை கிடைக்கல, அன்எம்ப்ளாய்டு. சரியா? அவருக்கு என்ன வேணும்னா ஜாப் செக்யூரிட்டி வேணும். ஒருத்தன் வேலைக்கு எடுத்தானா அவனை வந்து ஃபயர் பண்ணக்கூடாது, அந்த வேலை பர்மனண்டான வேலையா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான். ஏன்னா சிட்டியில வாழ்க்கையை வாழ முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் டெவலப் பண்ண என்னன்னா, ஒரு ஜாப் கிடைச்சு அந்த ஜாபு கேரண்டி இருக்கிறது. அவனுக்கு ஒரு ஜாப் கிடைச்சு அந்த ஜாபு கடைசி வரைக்கும் கேரண்டி இருக்கிறது. யாருக்கு? என் யூத் ஃப்ரம் சிட்டி, அர்பன் ஏரியா. அதே அதே அர்பன் ஏரியால, ரிச் அர்பன் ஏரியால ஒரு கேர்ள் கிட்ட கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட்னா என்னன்னு, ஃபர்ஸ்ட் எனக்கு வீட்டுல வேலை மட்டும் தராங்க, அவன் மட்டும் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறான்? முக்காவாசி அண்ணன் தங்கச்சிகளுக்கு, அக்கா தம்பிகளுக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் இதுதான். அம்மா என்ன மட்டும் வீட்டுல வேலை வாங்க சொல்ற, துணி துவைக்க சொல்ற, சமைக்க சொல்ற, கட் பண்ண சொல்ற, வீடு துடைக்க சொல்ற, எல்லாத்தையும் நான் பண்றேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து துடைக்க சொல்லு அப்படின்னு கேட்கறது ஒரு டெவலப்மெண்டா நினைக்கிறான். யாரு? ஒரு கேர்ள் ஃப்ரம் அர்பன் ஏரியா. அதே மாதிரி நான் வந்து அப்ராட் போகணும், பயங்கரமா படிக்கணும், அதே மாதிரி சேஃபான என்விரான்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பான். நைட்ல கூட நைட் கிளப்புக்கு போயிட்டு நான் வந்தாலும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பான். இதுதான் அர்பன் கேர்ள்ஸ் இப்போ விரும்புறாங்க. ரீசெண்டா எல்லா அர்பன் கேர்ள்ஸும் இல்ல, சில அர்பன் கேர்ள்ஸ். சேஃப் என்விரான்மெண்ட்னா நீ ஏன் 12 மணிக்கு வெளியே போற? சரி, வெளியே போறீங்க, சேஃபா போறீங்களா? நீங்க சேஃபா போறீங்களான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏதோ ரேபிடோ கீபிடோ போட்டு கிளம்பிடுறாங்க. புரியுதா? அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவன் குடிச்சிருக்கலாம். அவனா ரேபிடோ கம்பெனிக்காரன் வந்து அந்த மாதிரி குடிக்கிற ஆளுங்கெல்லாம் வேலை தரமாட்டான். ஆனா அவன் ஆனாலும் குடிச்சான்னா என்ன ஆகுமோ? சேஃப்டி கேரண்டி இருக்கா? தம்பிங்களா, அது பெண்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற மொபைல் கூட பறிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ரேபிடோ கம்பெனிக்காரனுக்கு தெரியாது. ஏன்னா எத்தனை மொபைல் திருடினவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜொமேட்டோல நிறைய நாள் ஃபுட்டு சாப்பிட்டு கவர் பண்ணிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அது ஒரு நாள் பஸ்ட் ஆயிடுச்சு ஒரு வைரல் வீடியோல. அப்ப என்ன ஆகி போச்சு, அப்பலேயும் ஜொமேட்டோக்காரன் டபுள் சீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அது திறக்க முடியாத அளவுக்கு ஃபுட்டை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ்லாம் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா மனுஷன் இல்லையா, மனுஷன் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான். மனுஷன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான். இப்போ அதே ரிச் அர்பன் ஃபேமிலில இருந்து ஒரு கேர்ள் பாத்தீங்க, இப்போ ஒரு பாய் பாத்தீங்கன்னா அவன் என்ன கேட்கறான்? சார் கேர் ஃப்ரீ லைஃப் சார், டெய்லி ஐபிஎல் பார்க்கணும் சார், வேர்ல்ட் கப் பார்க்கணும் சார். அதே மாதிரி டக்குன்னு நானும் அப்ராடுக்கு போகணும் சார், அப்புறம் இங்க வீட்டில் பிரச்சனையா இருக்கக்கூடாது சார், அங்கே போனால் நான் என்ன பண்ணுறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க சார், குளிச்சாலே 4 நாளைக்கு அப்புறம் குளிச்சா கூட ஏன் குளிக்கலன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்கா சார், எனக்கு ஃப்ரீ கேர் ஃப்ரீ லைஃப் வேணும் சார், பேக் கூட நான் இப்படி கேர் ஃப்ரீயாக தான் தூக்கிட்டு போவேன் சார், அவ்வளோ மாதிரி ஒரு ஆள் சார். அவனை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்னா இது. அதே வந்து அப்படியே இமோஷனலா மாறுங்க.
இமோஷனலாக மாறுங்க. ஒரு ஆதிவாசி, ஒரு எஸ்டி, ஒரு மலைவாசி மக்கள்கள், காட்டில் வாழ்கிறவங்க, இவங்க வந்து ஸ்கெட்யூல் ட்ரைப் பீப்புள் டெவலப்மெண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எந்த ஒரு பெரிய டேமோ ஒரு எதுவுமே பெருசாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடக்கூடாது. ரிசர்வாயர்ஸ்லாம் பெரிய பெரிய ரிசர்வாயர் கட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ரிசர்வாயர் கட்டுறதுக்கு பல வில்லேஜஸ், மினிமம் 50லேருந்து 100 வில்லேஜஸ் வந்து அவங்க காலி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாட்டரை வச்சு அது டேம் கட்டினீங்கன்னா பின்னாடி ரிசர்வாயரில் தண்ணி நிற்கும். அப்போ யாருமே வந்து பக்கத்து வில்லேஜஸில் அந்த வில்லேஜஸில் இருக்க முடியாது. எல்லா வில்லேஜும் முழிக்கணும். ஸோ அதே மாதிரி ஏதோ டேமில் ஒரு ஃப்ளட்ஸ் வந்தாலும் காலி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடாது. சின்ன சின்ன செக் டேம், இந்த மாதிரி வேணா சின்ன சின்ன செக் டேம் வேணா கட்டிக்கிட்டோம், சின்ன சின்ன டேங்க்ஸ் வேணா கட்டிக்கிட்டோம் நீர் பாசனத்துக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு ஃபுட்டு வரணும்னா பெரிய டேம் கட்டினா மட்டும்தான் முடியும். சரிங்களா உங்களுக்கு? ஸோ டேம்ஸ் கட்டினா தான் உங்களுக்கு பவர் எனர்ஜியும் வரும். ஹைட்ரோ பவர், புரியுதுங்களா? தெர்மல் பவர்லாம். இப்போ டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸ் பார்த்துட்டீங்க. ஒருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்துட்டீங்க. இது உங்க என்சிஆர்டில கொடுத்துட்டாங்க. இதுதான் நீங்க பார்த்த 1 2 3 3 8 கோல்ஸ். ஆனா இதுல சில கோல்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு எது டெவலப்மெண்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அது அவர் டெவலப்மெண்டா நினைக்க மாட்டார். அது அராஜகம் நினைப்பார். அது மனித உரிமைகளை பறிக்கிறதுன்னு நினைப்பார். என்னோட டெவலப்மெண்ட்டை நீ பறிச்சிட்டன்னு நினைப்பார். அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் எது இல்லையோ அது அவருக்கு டெவலப்மெண்ட். ஒருத்தருக்கு டெவலப்மெண்டா இருக்கிறது இன்னொருத்தருக்கு டெவலப்மெண்டா தோணாது. எப்படி? இவன் ஃப்ரீயா வாழணும்னு நினைக்கிறான், யங் பாய் ஃப்ரம் தி சிட்டி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இவன் ரொம்ப ஃப்ரீயா வாழ்றான், ஃபர்ஸ்ட் வீட்டு வேலையை கொடுங்க, எனக்கு மட்டும் வீட்டு வேலையை கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இது ஒரு கான்ஃபிளிக்டிங் ஐடியா நம்பர் 1. கான்ஃபிளிக்டிங் ஐடியானா ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க இன்ட்ரெஸ்ட் உங்களோட என்சிஆர்டில சொல்லியிருப்பாங்க, பெரிய டேம்ஸ் எல்லாம் வரவே கூடாதுன்னு யார் நினைக்கிறா? ஆதிவாசி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா பெரிய டேம் வரணும், நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகணும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகணும், நான் பெரிய பெரிய ஃபேக்டரி வைக்கணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு யார் யோசிக்கிறா? ஒரு பிசினஸ். கான்ஃபிளிக்டிங். ஒரு ஆதிவாசி ஃப்ரம் நர்மதா வேலி, புரியுதுங்களா, எனக்கு டேம் கன்ஸ்ட்ரக்ஷனே வரக்கூடாதுன்றான். ஆனா அது வேணும்னு சொல்றவன் யாரு? ஒரு பிசினஸ். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் மோஸ்ட் ரிக்வயர்டு ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் டு ரன், ஃபேக்டரிஸ் டு ரன். புரியுதுங்களா? சோ கான்ஃபிளிக்டிங்கா ஃப்ரெண்ட்லியா? கான்ஃபிளிக்டிங். அடுத்த ஐடியா பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. என்னது? ஃப்ரீடமா. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுது? அவனுக்கு இருக்கிறது என்ன, எனக்கு இல்லாதது என்ன? நான் கண்டிப்பாக அவனும் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறான், நானும் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவனை வீடு துடைக்க சொல்லு, நான் காய்கறி வெட்டுறேன், அவனை துணி துவைக்க சொல்லு. அது அவங்க வந்து டெவலப்மெண்ட். கான்ஃபிளிக்டிங் ஐடியா. அடுத்தது பாருங்க, இவன் என்ன சொல்றாங்க? நம்ம லேண்ட்லெஸ் ரூரல் லேபரர்ஸ் ஹையர் வேஜஸ் ஆஃப் ஒர்க் வேணும்ன்றாங்க. இவங்கெல்லாம் பீகார் ஆளுங்கன்னு நினைச்சுக்கோங்க. பீகார்ல வேலை செய்யற தினசரி கூலின்னு நினைச்சுக்கோங்க. ஹையர் வேஜஸ் வேணும், லோக்கல் ஸ்கூல் வேணும், புரியுதுங்களா, டிக்னிட்டி வேணும், சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறவங்க இவங்க. ஆனா அப்படியே பஞ்சாப்காரங்க என்ன நினைக்கிறாங்க? சீப்பா லேபர் வேணும், இது சீப்பா லேபர் வேணும், அதிகமான நாட்கள் ஒர்க் பண்ணி பேசாம கொடுக்குற சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு போற மாதிரி ஆட்கள் வேணும் அப்படின்னு யார் விரும்புறா? பஞ்சாப் நதி. இங்க தினசரி கூலிக்கே சோறு இல்ல, இவன் வந்து ஃபேமிலி இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறான். இங்க தினசரி வாழ்வாதாரத்துக்கே காசு இல்லை, ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அது. சோ இது எல்லாமே வாட் இஸ் டெவலப்மெண்ட் ஃபார் ஒன் பர்சன் மே நாட் பி தி டெவலப்மெண்ட் ஃபார் தி அதர் பர்சன். இதுதான் வந்து பக்காவா உங்களுக்கு. சோ டிஃபரெண்ட் பர்சன்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ். Different persons have what may be development for one may not be the development for the other.
ஒருத்தருக்கு டெவலப்மெண்டா இருக்கிறது இது அப்படியே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு இந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க முடிச்சிடணும். What may be the development for one may not be the development for other. Different persons have different developmental goals. பீஸ்னா என்னன்னு ஈரான்காரன் சொன்னா கேட்டா அவன் ஒன்னு சொல்லுவான். அதே பீஸ் என்னன்னு யுஎஸ் காரங்கிட்ட கேட்டா ஒன்னு சொல்லுவான். அதே பீஸ் இந்தியாக்காரங்கிட்ட கேட்டா எந்த வம்புக்கு போகாம கம்முன்னு உட்காருன்னுவான். பீஸ் எப்படி ஒருத்தருக்கு மாறுமோ டெவலப்மெண்ட்டும் மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு கேமரால இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வில் பி சென்ட் டு யூ. பேட்ச் 2க்கு மட்டும் வரும். சரிங்களா? நீட்டா எழுதிப்போம் பாருங்க. டெவலப்மெண்ட் ஃபார் ஒன் மே நாட் பி தி டெவலப்மெண்ட் ஃபார் அதர். ப்ளீஸ் இட் கேன் பி டிஸ்ட்ரக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு டிஸ்ட்ரக்டிவா இருக்கும். எனக்கு பிசினஸ் வேணும், நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். எதை? டேம்ஸ, ரிசர்வேயர்ஸ. ஆனா ஆதிவாசிஸ்க்கு அது டிஸ்ட்ரக்டிவா போய் முடியும். ஆதிவாசிஸ்க்கு ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயோ பிறந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ வெளியூருக்கு போய் வாழ்ற மாதிரி இருக்கும். காடுதான் அவங்க ஊரு. நீங்க போய் சிட்டில வாழ சொல்லுவாங்க, அவங்களால வாழ முடியுமா? இத்தனை பித்தலாட்டம், இத்தனை சீட்டிங்கு. காட்டுல இருக்கிற தண்ணி எப்படி பியூரா இருக்குமோ காட்டுல இருக்கிற மக்களும் என்னவா இருப்பாங்க? பியூரா இருப்பாங்க. இம்பியூரா இந்த சிவிலைசேஷன்ல வந்து அவங்க அக்கப்போரா இருக்கும். அவங்களுக்கு இந்த பொல்யூஷனை பார்த்து பாதி செத்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு காலைல பாருங்க, பெட்ரோல் பங்க் முன்னாடி அப்படி நிக்கிறாங்க. எப்பா டேங்கா இருக்குப்பா, எல்லாமே பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கத்தி சொல்றான். பெட்ரோலுக்கு பற்றாக்குறை இல்லைங்க, எல்பிஜிக்கு தாங்க பற்றாக்குறை. ஏங்க இப்படி வந்து நிக்கிறீங்கன்றான். அவன் கேன்ல வந்து பிடிக்கிறான், இதுல பிடிக்கிறான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஹம்டி டம்டி திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதான் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா இருந்தா போதும். டெவலப்மெண்ட் இப்படி எடுத்துட்டு போய் ஓவரா நீ ஸ்டோர் பண்ணிட்டனா அதனால பற்றாக்குறை வரும். ஆக்சுவலி 10 நாள்ல வர வேண்டிய டீசல நீ வந்து ஒரே நாள்ல சேல் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டா அந்த ப்ரொடக்ஷன் சப்ளை செயின்னு சொல்லுவாங்க. வர வேண்டிய சரக்கு, கொடுக்க வேண்டிய சரக்கு, ஒரு நாளைக்கு முகப்பேருக்கு கெப்பாசிட்டி என்னன்னா இந்த பங்குக்கு ஒரு 3000 லிட்டர் நினைச்சுக்கோங்களேன். அவன் 30,000 லிட்டர் முடிச்சிட்டான்னா டக்குன்னு வந்து ரீஃபில் பண்றதுக்கு அந்த டேங்க் வந்து பிளான் பண்ணிக்க மாட்டாங்க. அதுல இருந்தா பற்றாக்குறை வரும். புரியுதா? நீ 10 நாளைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரு நாள் சாப்பிட்டா என்ன பாருது அடுத்த 9 நாள். புரியுதா உனக்கு? சப்ளை செயினே அடி வாங்கும். சோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருத்தர் பெட்டர் வேஜஸ் கேட்கிறாருன்னா அந்த ஏரியால இன்னொருத்தங்க வந்து என்னவா கேட்பாங்க? ஹை ஃபேமிலி இன்கம் கேட்பாங்க. ஒரு கேர்ள் வந்து ஃப்ரீடம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிரதருக்கு எப்படி கிடைக்குதோ அதே ஃப்ரீடம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கும் கிடைக்கணும். அவங்க அதே மாதிரி வீட்டு வேலை இருந்தாலும் அவனும் பகிர்ந்துக்கணும். ஈக்குவாலிட்டி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே எலக்ட்ரிசிட்டி கேட்கலாம், பெரிய டேம் கேட்கலாம், பெரிய ரிசர்வேர்ஸ் கேட்கலாம். ஆனா ஆதிவாசிஸ் என்ன கேட்பாங்க? நிம்மதி கேட்பாங்க. ஆதிவாசிஸ் என்ன கேட்பாங்க? நிம்மதி கேட்பாங்க. எங்களை சார் செக் டேம் கட்டிக்கோங்க சார், சின்னதா டேங்க் கட்டிக்கோங்க சார், அதுல இருந்து வரதை வச்சு நீங்க வந்து இரிகேஷன் பண்ணிக்கோங்க சார்னுவான். ஆனா இவ்வளவு பெரிய ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும், நேஷனல் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்தியாவோட ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பெரிய பெரிய டேம் கட்டி தான் ஆகணும். அப்ப ஆதிவாசி தவிக்கிறாங்களா தவிக்கலையா? இதுதாங்க. புரியுதுங்களா? கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஐடியாஸ். இப்ப ஈரானும் யுஎஸ்க்கும் வந்த பிரச்சனை தான் உலகத்துல எல்லாருக்குமே வர்றது பிரச்சனை. ஈரானுக்கு யுஎஸ்காரன் அராஜகமா எல்லா இடத்துலயும் போயிட்டு ஆக்குபை பண்ணி அந்த ஆயிலுக்காக ஒரு கண்ட்ரிலையும் தப்பு நடக்குதுன்னு சொல்லி அந்த கண்ட்ரிஸை கண்ட்ரோல் எடுக்கிறது ஈரான்காரன் பிடிக்கல. ஆனா யுஎஸ்காரன் என்ன சொல்லுவான்னா, இவன் வந்து மதவாதியா போர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் வந்து எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறான், நியூக்ளியர் வெசல்ஸ் டெவலப் பண்றான் அப்படின்னு சொல்லி உலக ஆர்கனைசேஷன்ஸை வச்சு ஈரானுக்கு பிரஷர் கொடுப்பான். ஸோ பேசிக்கலி என்னன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவன் அராஜகம் பண்றான் அவன். ஸோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ் எப்படியோ இதுவும் அப்படி. ஸோ மக்கள் என்ன விரும்புவாங்க? அப்போ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, பொதுவாக எல்லாருக்குமே டெவலப் ஆகணும் அப்படின்னா நிறைய இன்கம் வந்தாலேயே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. அதர் திங்ஸ் என்ன விரும்புவாங்க? ஃபர்ஸ்ட் பணம், இன்கம், ப்ரொடக்ஷன் அதிகமானா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் நிறைய நெல், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய சர்வீஸ் செக்டர் வந்தால் நிறைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் அதர் கோல்ஸ் என்னவா இருக்கும்? முக்கால்வாசி அதர் இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் என்னவா இருக்கும்? இது பிரைமரி கோல். எது?
இன்கமை ஏற்றுறது. எப்படி ஓவராலா டெவலப்மெண்ட் வரதுக்கு எல்லாருக்குமே லிபர்ட்டி, ஃப்ரீடம், ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், பீஸ்ஃபுல் லைஃப், ஜாப் செக்யூரிட்டி. சோ இது எல்லாமே வந்து அதர் திங்ஸோட வந்துட்டா நான் வந்து ஐ வில் பி ஹாப்பி. யார் who will be happy? Persons will be happy. சரிங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நம்ம டெவலப்மெண்ட்டை எப்படி சார் கம்பேர் பண்றது? ஒரு நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் இன்னொரு நாட்டில் டெவலப்மெண்ட்டா இல்லையா அப்படின்னு எப்படி சார் கம்பேர் பண்றது அப்படின்னா 1990ல சரிங்களா ஒரு HDI அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ரெடி பண்றாங்க. 1990 டெவலப்மெண்ட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நான் சொன்ன மூணுமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஒன்னு இன்கம், ரெண்டாவது ஹெல்த், மூணாவது எஜுகேஷன். இது மூணுமே, இந்த மூணு ஃபேக்டர்ஸும் மூணு பேராமீட்டர்ஸா எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு ஃபுல்லா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அவங்க வந்து இண்டெக்ஸ் போடுவாங்க. அந்த இண்டெக்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. என்ன, ஜீரோன்னா வெரி புவர் கண்ட்ரி, டெவலப்மெண்ட்டே இன்னும் ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஒன்னுனா மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. சரிங்களா? 0 and 1. சரிங்களா? ஸோ 0.5 மாதிரி இருந்தா ஆவரேஜா இப்பதான் டெவலப் ஆயிட்டு வராங்கன்னு அர்த்தம். சரிங்களா? வராங்கன்னு அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா ஸோ சார் அதுக்கு முன்னாடி இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, SDAல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் என்ன சொன்னேன்? இன்கம். டெவலப்மெண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் என்ன சொன்னேன்? இன்கம். இன்கமோட டெஃபினிஷன் என்ன சார்? மொத்தம் இந்தியன்ஸ், இந்தியாவில் வாழ்ற எல்லா ரெசிடென்ட்ஸோட இன்கம் தான் நீ வந்து இன்கம்னு சொல்லுவ. ஆனா அது எப்படி சார் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் மொத்தம் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஒரு மணி வேல்யூன்னு கொடுப்பேன் சார். இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் சரி, தம்பி வந்து நீங்க 2 பேர் தான் இந்தியான்னு நினைச்சுக்கோங்க. இவர் 10 ஷூ தயாரிக்கிறாரு, $10. நீங்க ஒரு 10 செப்பல் தயாரிக்கிறீங்க, $10. மொத்தம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? $20. இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? $20. இதுதான் இந்தியா இன்கம். இதுதான் இந்தியா இன்கம். இந்த 2 பசங்க தான் இந்தியா நினைச்சுக்கிட்டா இது $20 தான் இந்தியா இன்கம். டிவைடட் பை 2. ஏன்னா எத்தனை பேர் இருக்கான்? 2 பேர். $20 டிவைடட் பை 2, $10. $10 தான் இந்தியாவோட இன்கம். ஆவரேஜ் இன்கம். என்ன இன்கம்? ஆவரேஜ் இன்கம். அந்த ஆவரேஜ் இன்கம் தான் நீங்க கிராஸ் நேஷனல் இன்கமா சொல்லுவீங்க, பர் கேப்டா இன்கமா சொல்லுவீங்க. பர் கேப்டா இன்கம்ன்றது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கர் உங்களுக்கு. கிராஸ் நேஷனல் இன்கம் GNA என்றது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இன் யுவர் எக்ஸாமினேஷன். சரிங்களா? இப்போ வாங்க. சோ ஆவரேஜ் இன்கம் தான் நீங்க எடுப்பீங்க. ஆவரேஜ் இன்கம் என்ன சொல்லுவாங்க? பர் கேப்டா இன்கம்னோட சொல்லுவீங்க. பர் கேப்டா இன்கம் எப்படி வரும்? நான் என்ன சொன்னேன் தம்பி, உங்க பேர் என்ன? சுஜய். சுஜயும் ஜொனத்தனும் 2 பேர் தான் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அவரு $10 பண்ணியிருக்காரு, இவரும் $10 பண்ணியிருக்காரு. மொத்தம் எத்தனை பேர் பாப்புலேஷன்? இப்போ 2 பேர் இந்தியாவில். எவ்வளவு ப்ரொடக்ஷனு? $20. $20 டிவைட் பை 2, $10. $10 தான் ஆவரேஜ் இன்கம். அதுதான் பர் கேப்டா இன்கம். பர் கேப்டா இன்கம்னா ஒரு சராசரி மனிதனோட இன்கம் என்ன, ஒரு மனிதனோட இந்தியால இன்கம் என்ன, அதுதான் நீங்க கிராஸ் நேஷனல் இன்கம், ஆவரேஜ் இன்கம், பர் கேப்டா இன்கம் எது சொன்னாலும் அதுதான். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் HDA. HDAல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் எது? இந்த கிராஸ் நேஷனல் இன்கம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஆவரேஜ் இன்கம் எடுத்தா டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். டோட்டல் இன்கம் $20. சுஜேதும் ஜொனத்தனும். பாப்புலேஷன் எவ்வளோ? 2 பேர். $20 டிவைடட் பை 2, $10. $10 தான் உங்களோட பர் கேப்டா இன்கம், ஆவரேஜ் இன்கம். இப்போ கம்பாரிசன் பண்ணுவோம். உங்க NCERT கொடுத்த டேட்டாவை கொடுப்போம். சார் $12,056 per annum அப்படின்னா என்ன அர்த்தம்? $12,000 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா ஒரு சராசரி மனிதன், இது ஆவரேஜ் இன்கம் தம்பி. சராசரி மனிதன் 10 லட்ச ரூபாய் மேல சம்பாதிச்சா அது ஹை இன்கம் கண்ட்ரி. அதே வெறும் 1 லட்ச ரூபாவோட கம்மி சம்பாதிச்சா அது பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றது, பர் ஆனம் ஆவரேஜ் பர் கேப்டா இன்கம் வந்து $1,000 கம்மியா இருந்தா அது என்னது? லோ இன்கம். நடுவுல 1025ல இருந்து இந்த 12,000 வரைக்கும் இருந்தா அது என்ன கண்ட்ரி? மிடில் இன்கம்.
இந்தியா எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இந்தியால எங்க சார் இருக்குன்னு கேட்டா லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல இருக்கும். நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ 1026ல இருந்து 4035 வரைக்கும். இது 1026ல இருந்து 4035 இருக்கு நம்மளோட பர் கேபிட்டா இன்கம். சோ இந்தியா வந்து எங்க ஃபிட் ஆகுது அப்படின்னா லோ மிடில் இன்கம் கண்ட்ரில ஃபிட் ஆகுது. நம்ம எந்த டாபிக்ல இருக்கோம்? பர் கேபிட்டா இன்கம் டாபிக்ல இருக்கோம். ஏன் நம்ம பர் கேபிட்டா டாபிக்ல இருக்கோம்? ஆவரேஜ் இன்கம் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? இன்கம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் டெவலப்மெண்ட். இன்கம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுல இந்தியா வந்து எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். இன்கம்ல HDA சொல்லுவேன். HDA சொல்லுவேன். சோ மொத்தம் 3 காம்பனன்ட். நான் இன்கம் பத்தி படிச்சிட்டு இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் ஹெல்த் இண்டிகேட்டரை பத்தி படிப்பேன். அதுக்கப்புறம் இதை படிப்பேன், எஜுகேஷனை பத்தி படிப்பேன். இது 3 முடிஞ்சா டெவலப்மெண்ட் சாப்டர் முடிஞ்சது. புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூசிங்கா இருக்கா? கன்ஃபியூசிங்கா. இப்போ நம்ம வந்து 3 இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன? இன்கம் இண்டிகேட்டர். இன்கம் இண்டிகேட்டரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பர் கேபிட்டா இன்கம் வச்சு தான் நம்ம வந்து இன்கம் டிட்டர்மைன் பண்றோம்னு சொல்றோம். கரெக்டா? பர் கேபிட்டா இன்கம் வச்சு தான் நம்ம வந்து இன்கம் ஜெனரேட் பண்றோம்னா யுஎஸ் எல்லாம் என்ன மாதிரி கண்ட்ரி, இந்தியா வந்து எங்க இருக்கு, எது மிடில் இன்கம் கண்ட்ரி, எது லோ இன்கம் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பர் கேபிட்டா இன்கம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிரிச்சிருக்கோம். High income countries are generally called as rich countries. 1 markers. Averages also had disparities. இதுதான் famous 2 marker. சார் ஆவரேஜ் இன்கம் இருந்தா அதுல இருக்கிற டிஸ்பாரிட்டி பிரச்சனை வரும்ல சார். என்ன நடக்கும்னா தம்பி இந்தியால 2 பேர் இருக்கான். நல்லா கவனிங்க. அதே எக்ஸாம்பிள் ஜொனத்தனும் சுஜய் 2 பேர் தான் இருக்காங்க இந்தியால. நான் என்ன சொன்னேன்? இவரு $10 சம்பாதிக்கிறார், இவரும் $10 சம்பாதிக்கிறார். ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ? $10. கரெக்டா? ஆவரேஜ் இன்கம் எவ்வளோ? $10. இதுல 2 பேரும் உழைக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் சோம்பேறியா? 2 பேரும் உழைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம். இப்ப ஜொனத்தன் $0. ஜொனத்தன் $0 சம்பாதிக்கிறதே இல்ல. சுஜய் மட்டும் $20 சம்பாதிக்கிறான். சுஜய் மட்டும் $20 சம்பாதிக்கிறான். இப்போ நீங்க ஆவரேஜ் போடும்போது எப்படி போடுவீங்க? 20 + 0 டிவைடட் பை 2 ன்னு போடுவீங்க. கரெக்டா? 20 + 0 டிவைடட் பை 2 போட்டா ஆவரேஜ் இன்கம் எவ்வளவு வருது? இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு ஆவரேஜ் இன்கம்? $10. ஆனா அப்ப ஜொனத்தன் வேலை செய்யலன்னு கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிக்கல. இப்ப ஜொனத்தன் வேலை செய்யலன்னு இப்ப கண்டுபிடிச்சீங்களா? நான் ஆவரேஜ் இன்கம் மட்டும் சொன்னேன்னா ஜொனத்தன் வேலை செய்யாது கண்டுபிடிக்க முடியாது. ஜொனத்தன் வந்து $0 தான் சம்பாதிச்சான். ஆனா அதிகமா உழைச்சது சுஜய் $20. ஆனா ஆவரேஜ் இன்கம் போடும்போது என்ன பண்ணிட்டாங்க? ஜொனத்தனுக்கு $10 சம்பாதிக்கிற மாதிரியும் இவரு $10 சம்பாதிக்கிற மாதிரியும் டேட்டா காட்டுது. ஆனா உண்மை என்ன? ஜொனத்தன் கம்முன்னு தான். உழைக்கிற மனிதன் அந்த கண்ட்ரியில ஒருத்தன் தான். அது யாரு? சுஜய். சோ ஆவரேஜ் இன்கம் வந்து ஹைட் டிஸ்பாரிட்டி அப்படின்னா உழைக்கிறது ஒருத்தர் சில பேர் பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருப்பான், சில பேர் உழைக்கவே மாட்டான். ஆனா ஆவரேஜ் இன்கம் எடுக்கும்போது என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? நான் இது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆவரேஜ் இன்கம் வந்து பர்ஃபெக்ட் மெஷர் ஆஃப் டெவலப்மெண்ட் இல்ல. ஏன்னா பர்ஃபெக்ட் மெஷர் ஆஃப் டெவலப்மெண்ட் அல்ல, அது சில உண்மைகளை மறைக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த உண்மைகள் என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜொனத்தன் சுஜய் எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். உங்க என்சிஆர்டி டேபிளை வச்சு நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போறேன். சார் இப்ப 2 கண்ட்ரி இருக்கு. நான் ஜொனத்தனும் சுஜய் எடுத்துக்கிட்ட மாதிரி 2 கண்ட்ரி இருக்கு. 2 கண்ட்ரில மொத்தமா இருக்கிறது 5 பேர் தான். மொத்தமா இருக்கிறது எத்தனை பேரு? 5 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஆளு $9,500 சம்பாதிக்கிறான், லாஸ்ட் ஆளு $10,200 சம்பாதிக்கிறான். இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆவரேஜ் இன்கம் பர் கேபிட்டா இன்கம் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க? இது 5மே சேர்த்துட்டு ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 போடுவீங்க. கரெக்டா? போட்டா இங்க ஒரு வேல்யூ வரும். அது என்ன? 10,000. ரெண்டாவது எக்ஸாம்பிள் கண்ட்ரி பி. இவன் கம்மியா வேலை செய்யறான், இவனும் கம்மியா வேலை செய்யறான், இவனும் கம்மியா வேலை செய்யறான். ஆனா ஒருத்த மட்டும் பிச்சுக்கிட்டு வேலை செய்யறான், $48,000 சம்பாதிக்கிறான். இவங்களுக்கு 48,000 + 2,000 50,000 by 5 போட்டா என்ன வரும்? 10,000. சோ நான் பர் கேபிட்டா இன்கம் 10,000. இந்த கண்ட்ரியில இருக்கிற மக்கள் எல்லாருமே உழைக்கிற மக்கள், இந்த கண்ட்ரியில இருக்கிற மக்கள் எல்லாமே உழைக்கிற மக்கள்னு சொன்னா தப்பு.
ஏன்னா இதுல ஒருத்த மட்டும் பயங்கரமா சம்பாதிக்கிறான், ஒருத்த மட்டும் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான். மிச்ச 4 பேரும் தினசரி கூலியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். என்னவா வாழ்ந்துட்டு இருக்கான்? தினசரி கூலியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ ஆவரேஜா 5 பணக்காரங்க இல்லங்க, ஒரு பணக்காரன் இருக்கான், 4 தினசரி கூலி இருக்கான். அப்ப அந்த கண்ட்ரி டெவலப்மெண்ட் அடைஞ்ச மாதிரி நீ சொல்லுவியா? நீ ஒருத்த மட்டும் தான் டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கான். நான் சொன்னேன், ஆயில் கம்பெனி, ஆயில் இருக்கு ஒரு கண்ட்ரி, பயங்கரமா ஆயில் இருக்கு, எல்லா ஷேக்ஸும் பயங்கரமா இருப்பாங்க, ஆனா அங்க இருக்கிற புவர் பீப்புளுக்கு சாப்பாடு இருக்கு. கண்ட்ரி ஏ ஹேஸ் சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரி, எல்லாரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறாங்க, ஆவரேஜ் எடுத்தாலும் சேமா தான் வரும் ஆல்மோஸ்ட். ரெண்டாவது கண்ட்ரி இந்தியா மாதிரி கண்ட்ரி, ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரி. சில பேர் பணக்காரன், மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்க பிச்சைக்காரங்க. ஆனா ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும்? பணக்காரங்களோட இன்கமோட ஆவரேஜ் எடுத்து நம்மளது பர் கேபிட்டா இன்கம் நிறைய இருக்குன்னு மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மை என்ன? உண்மை என்ன? உள்ள போய் ஒருத்தரோட இன்கம் பார்த்தாதான் உண்மை. எவன் வெளியே வரும், எவன் உழைக்கிறான், எவன் உழைக்கல, இது உண்மையானது. ஸோ ஆவரேஜ் இன்கம் மே நாட் ரிவீல் தி டெவலப்மெண்ட் ஃபேக்டர் எவ்ரி டைம். ஆவரேஜ் இன்கம் வந்து பர்ஃபெக்டான இண்டிகேட்டர் இல்ல. சில வாட்டி அது நம்மள சில உண்மைகளை மறைக்கும். வில் ஹைடு தி டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்றான். என்னது டிஸ்பாரிட்டி? இவங்க 4 பேரும் பிச்சை எடுக்கிறாங்கன்றது இவன் மறைக்கிறான். ஏன்னா நீ ஆவரேஜ் இன்கம் 10,000, இது 2 கம்பெனியும் 2 கண்ட்ரியும் 10,000 அப்படின்னா இது வந்து என்ன சொல்லிடுவ? மிடில் இன்கம் ஏர்னிங் கண்ட்ரிஸ். பார்த்தா இதுல ஒருத்தன் தான் மிடில் இன்கம்ல சேருவான், மிச்சம் 4 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், லோ இன்கம்ல போவான். They are doing good in where? They are not doing good. Only few are doing good. Concentration of wealth in few hands. என்னது? Concentration of wealth in few hands. Most of the goods and services are in few hands. Rest of the hands are begging. Rest of the hands are begging. ஊர்ல இவன் பண்ணையாரு, இவங்க எல்லாருமே landless laborer. அந்த ஊர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நீ போட்டா கணக்கு என்ன கணக்கு? அது புரியுதுங்களா? தப்பான கணக்கு. புரியுதா? சோ a country with calculating national average or average per capita income may not reveal the disparities within. May not reveal the disparities. Disparities என்ன? உள்ள இருக்கிற இது டிஃபரன்சஸ் அழகாக காட்டாது. சோஷியல் டிஸ்பாரிட்டி, இன்கம் டிஸ்பாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இதுதான் டிஸ்பாரிட்டி. இவங்களுக்குள்ள டிஸ்பாரிட்டி அவ்வளவு இல்ல, அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல, ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க, ஆவரேஜும் அவ்வளவுதான் காட்டுது. ஆனா இதுல பாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? In which country will you be happy to live in? Country A or country B? Country A is preferred because it has more equitable distribution. There is no concentration of wealth in few hands. There is no concentration of wealth in few hands and more the equitable distribution. Average income does not tell us how income is distributed among the people. How income, எப்படி இன்கம் வந்து பக்காவா ஒருத்தருக்கு இருக்குன்ற சிச்சுவேஷனை கரெக்டா எது எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஆனா அந்த அளவுக்குலாம் நம்மளால பார்க்க முடியாதனால நம்ம ஆவரேஜ் இன்கமே எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு முடிச்சிருவாங்க லாஸ்ட்ல. புரியுதுங்களா? மோர் இன்கம் பிளஸ் அதர் கிரைட்டீரியான்னு சொன்னல, அந்த அதர் கிரைட்டீரியா வரும்போது இப்பதான் நான் 3 ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுவேன். இதுவும் உங்க என்சிஆர்டி சார்ட் தான். நான் வேற ஏதாவது சார்ட் யூஸ் பண்றேன்னா அது தப்பாயிரும். நீங்க நாளைக்கு சார் அவுட் ஆஃப் போர்ஷன் எடுக்கிறாரு, வித் போர்ஷன் எடுக்கலன்னு சொல்லி ஆர்டிஏ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலும் பண்ணுவீங்க. இந்த 3 சிச்சுவேஷன் எடுப்போம். சார் பர் கேபிட்டா இன்கம் ஹரியானால பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, கேரளால ஓரளவுக்கு ஓகே சார், ஆல்மோஸ்ட் ஹரியானா மாதிரி. ஆனா ஹரியானாவை அடிக்க முடியாது. ஆனா பீகார் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 34,000 தான். இது பர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜ் இன்கம்னா என்ன? டோட்டல் இன்கம் டிவைடட் பை தி பாப்புலேஷன். கரெக்டா? கரெக்டா? அதுல ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சோம். அது என்ன பிரச்சனை? ஒருத்தரோட இன்கம் ஈக்குவிட்டபிளா இல்ல, ஆவரேஜ் இன்கம் கூட டிஸ்பாரிட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்படின்ற ஒரு டிஃபெக்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு நம்ம டக்குன்னு எங்க வந்துட்டோம்? அதர் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இன்கம் மட்டும்தான் நம்ம டாபிக் இல்ல, அதர் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு. ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, ஹெல்த், செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல இருக்கிற 2 பாயிண்ட படிக்கணும்னா நம்ம 3 ஸ்டேட் நம்ம இந்தியாவில எடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல பார்க்கும்போது இந்த ஸ்டேட் இஸ் மோஸ்ட் டெவலப்டுன்னு சொல்லுவீங்க டக்குன்னு.
அப்படி சொல்லக்கூடாது. அதான் நான் சொல்ல வருது. அதர் ஃபேக்டர்ஸை பார்க்கும்போது அது மோசமா இருக்கும். பாருங்க, இவன் மதுல காட்டுறானா யாரு? மேட்சோ யாரு? ஹரியானா. அந்த மேட்சோ எல்லாம் இப்படி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். இப்படி இருக்கிறவன் இப்படி ஆயிடுவான். பாருங்க. அடுத்தது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இண்டிகேட்டர். அது ஹெல்த் இண்டிகேட்டர். அப்படின்னா சிம்பிளா நான் சொல்றேன், டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் இது ஹெல்த் இண்டிகேட்டர். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுது. டெவலப்மெண்ட்டுக்கு இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை, ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் பர்த்டே நடத்துறதுக்கு முன்னாடி, திரும்பி இருங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே நடத்துறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்து போச்சு. புரியுதுங்களா? குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை ஒரு 1000 குழந்தைகள் பிறந்து எத்தனை குழந்தைங்க அந்த 1000 குழந்தையில இந்த மாதிரி ஆச்சு, இறந்து போச்சு அப்படின்றதுதான் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். ஒரு 1000 குழந்தை பிறகுது ஒரு ஏரியால, பீகார்லயோ மத்திய பிரதேஷ்லயோ சண்டிகர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல பிறகுது. அந்த 1000 குழந்தையில எத்தனை குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்காம இறக்குறாங்க? அதுதான் உங்களுக்கு என்னது? ஒரு 1000 குழந்தை பிறந்து அதுல 30 பேர் இறந்துட்டா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ? 30. 1000 குழந்தை பிறந்து ஒரு 100 பேர் இறந்துட்டா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ? 100. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இதுதான் சைல்டு மார்டாலிட்டி ரேட்னு இருக்கும். அது எப்படின்னா 28 நாளுக்குள்ள இறந்துடுறது. எவ்வளோ? 4 வீக்ஸ், 28 டேஸ்க்குள்ள. 1 லூனார் மந்த்னுவாங்க. லூனார் மந்த், மூனோட மந்த் வந்து 28 டேஸ் தான். சோலார் மந்த் தான் நீங்க எடுக்கிறது. லூனார் மந்த் எடுத்தீங்கன்னா 28 டேஸ் தான். குழந்தை பிறந்து ஒரு மாசத்துக்குள்ள இறந்துட்டா அது சைல்டு மார்டாலிட்டி ரேட். இது என்ன சொல்றேன்? இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்காம இறக்குறது. ஃபர்ஸ்ட் பர்த்டேவை வித்தின் 1 இயர் இறக்குறது. புரியுதுங்களா? அந்த நாடு அதிகமா இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க ஹெல்த் ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தமா? ஹாஸ்பிட்டல்ஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா? ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தமா? கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? அங்க டெவலப்மெண்ட் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்களா? புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்தை வச்சு, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வந்திருக்கு, செத்து போயிட்டான் ஒரு 50 வயசுல, அது கூட கண்டுக்க தேவையில்ல. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது கூட காப்பாத்துறதுக்கு வக்கில்ல. அந்த நாடு எதுக்கு? அந்த ஸ்டேட் எதுக்கு? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேர் யாருக்கு தரணும்? சைல்டு. நேட்டல் கேர்ன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒரு குழந்தை இறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? 9 மாசம் அவங்க பெத்து அப்படியே ஆளாக்கி அப்படியே வந்து கொண்டு வந்து 1 மாசம் 4 மாசம் நல்லா இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கண்டிப்பா வேக்சினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இம்யூனிட்டி இல்லைன்னு அர்த்தம், பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம், சாப்பாடு வசதி இல்லைன்னு அர்த்தம், ஹாட் குக்டு மீல்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த அம்மாக்கோ அப்பா கிட்டயோ காசு இல்லைன்னு அர்த்தம். திடீர்னு நல்லா கவனிங்க, திடீர்னு அந்த குழந்தைக்கு காய்ச்சலோ ஜென்னியா வந்தா எடுத்துட்டு போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அடுத்த நாள் காலையிலக்குள்ள அந்த குழந்தை இறந்துடும். யாருக்கு அது பொறுப்பு? டெவலப்மெண்ட். புரியுதா? ஒரு இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்ல அடிச்சா ரிவிட்டு மொத்த இண்டிகேட்டர்ஸ் வெளியே வந்துடும். ஒரு குழந்தையே சரியா பார்க்க முடியல, 6 மாசம் ஆச்சு குழந்தைக்கு, திடீர்னு நிமோனியா வருது, அட்டாக் ஆகுது. நிமோனியான்னு தெரியாம லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் போறீங்க, அவன் தப்பான வைத்தியம் பார்க்கறான், உடனே நிமோனியா ஜாஸ்தி ஆகுது, மூச்சு வாங்குது, குழந்தை மயக்க போட்டு விழுந்துருச்சு. 28 கிலோமீட்டர்ல தான் பெரிய ஹாஸ்பிட்டல், போறதுக்குள்ள குழந்தை இறந்துருச்சு. என்ன சொல்லுவீங்க? அங்க நியர்பை விசிலிட்டியில ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்ல, லோக்கல் கவர்மெண்ட். அதுக்கு தான் உங்களுக்கு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ், அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் வைக்கிறது காரணம் இதுதான். பாம்பு அடிபட்டிருக்கு, கட்டுவெறியான் பாம்பு அடிக்குது, சரியான 1 மணி நேரத்தில் அவருக்கு வந்து வேக்சினேஷன் போட்டாகணும். எது? உங்களுக்கு ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் போட்டாகணும். போறான் ஒரு இடத்துக்கு, கீழக்கரையோ இல்லைன்னா முதுகுளுத்தூருக்கோ போறான். பையன் போனோடனே நுரத்தள்ள ஆரம்பிச்சிருச்சு, பையனுக்கு வந்து பிழைக்க முடியாதுன்றாங்க, ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் கேட்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல. உடனே வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போறான்றாங்க. முதுகுளுத்தூர்ல இருந்து 46 கிலோமீட்டர் போனோம் ராம்நாட்ல. 46 கிலோமீட்டர் போறதுக்குள்ள உங்களுக்கு அத்தனை ஸ்பீட் பிரேக்கர். அதே முதுகுளுத்தூர்ல நல்லா டெவலப் ஆகி அதே பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் இருந்தா
டக்குன்னு அடிச்சா அடுத்த நாள் காலைல ரெஸ்ட் எடுத்து திருப்பி வயலுக்கு போயிருப்பான். அதான் டெவலப்மெண்ட். இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்டு நான் இது கிளியரா சொல்றேன். 1000 லைவ் சில்ட்ரன்ல பிறந்த அந்த பர்டிகுலர் இயர்ல எத்தனை பேர் இறந்துட்டாங்க பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 1 இயர். நான் கரெக்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இறந்துட்டா அந்த நாடு கேவலமான நாடு, அந்த ஸ்டேட் படுகேவலமான ஸ்டேட். நாளைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பெரிய கவர்மெண்ட் அபிஷியல் ஆகணும், பெரிய பியூரோக்ராட் ஆகணும்னா நீங்க ஒரு கலெக்டரா பார்க்க வேண்டியது இந்த இண்டிகேட்டர் தான். எஜுகேஷன் என்ன, லிட்ரஸி ரேட் எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு டிராப் அவுட் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ல இருந்து, எவ்வளவு பேருக்கு இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் நடக்குது, மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், தாய் பிறவி கொடுத்து இறந்து போறது, அது இன்னும் கேவலம். சைல்டு மோர்டாலிட்டி ரேட், செக்ஸ் ரேஷியோ, இன்கம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சரி இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா வயலுக்கு போறான், படிக்க போறான், பெரிய ஆளா போறான்ப்பா. ஹெல்த் இல்லைன்னா அவன் எங்க போவான்? படிக்கிறதும் வேலைக்கு போறதும் நடக்காது. ஹெல்த்ல வச்சுட்டா ரிவிட்டு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேவே கொண்டாடல, அவ எப்படி பெரிய ஆள் ஆகி கலெக்டர் ஆகி அவ எப்படி சம்பாதிச்சு அந்த நாட்டை பெரிய ஆள் ஆகிறது? ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்க்கணுமே. புரியல உங்களுக்கு? டெவலப்மெண்ட் மீன்ஸ் எவ்ரிதிங். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சாப்டர், த இமோஷன் பிஹைண்ட், அதுவும் இந்தியால நீங்க வந்து பிறந்துட்டு இந்த சாப்டரோட இமோஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களை சிவில் சர்வீஸ் ஆபீசர் ஆகிறது உங்களால நிறுத்தவே முடியாது. யாருமே உங்களை வந்து ஐஏஎஸ் ஆகிறது நிறுத்தவே முடியாது. ஏன்னா உங்களால மட்டும்தான் அந்த ஆன்டி வெனம் இன்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்க முடியும் கலெக்டரா. உங்களால மட்டும்தான் ஹெல்த் ஆபீசரை சமன் பண்ணி கூப்பிட்டு எதுக்கு 3 பெண்மணிகள் குழந்தைய பெத்துட்டு உடனே செத்து போயிட்டாங்க, வாட் இஸ் த ரீசன், ஐ நீட் த ரீசன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கும். அவனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. You can ask all the 34 departments in Tamil Nadu. 34 departments. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 34 டிபார்ட்மெண்ட் அவங்களால கொஸ்டின் கேட்டு எல்லா ஃபைலையும் வர வைக்கிற ஸ்கில் யாருக்கு இருக்கு? கலெக்டருக்கு. ஐஏஎஸ் ஆகி 2 வருஷத்துல சப் கலெக்டரா இருந்து அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 5ல இருந்து 7 வருஷம் நீங்க கலெக்டரா இருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. தலையெழுத்த மாத்தலாம் நீங்க. சும்மா அரசியல்வாதி அந்த ஊழல் பண்ணிட்டான், இந்த ஊழல் பண்ணிட்டான். ஊழல்ன்றது எல்லா நாட்டிலயும் இருக்கு. நீங்க ஊழல் அடக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க இருக்கிற எஜுகேஷன், அங்க இருக்கிற ஹெல்த், அதெல்லாம் பாருங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆளுங்க டைவர்ட் ஆயிடுறாங்க. போனோன்னா அந்த ஹீரோயிக்கா சிங்கம் போலீஸ் மாதிரி அப்படியே போன அப்படியே அந்த யூனிஃபார்ம் கூட நான் பார்த்தேன். சில ஆபீசர்ஸ் அப்படியே டைட்டா அங்க அந்த ட்ரைசெப்ஸ்லாம் அப்படியே வெளியே வரும். அந்த மடிச்சு விட்டு இப்படி அப்படி அப்படி நிக்கிறதே அப்படிதான். நீ எப்படி நின்னாலும் ரியல் ஹீரோ யாரு? அங்க கரெக்டான இடத்துல 1 வருஷம் கூட ஒரு இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் இன் மை டிஸ்ட்ரிக்ட் இஸ் 0ன்னு சொல்றவன் ஹீரோ. மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டு, மெட்டர்னிட்டி அப்போ இறந்து குழந்தைய பெத்துட்டு அதுக்கப்புறம் சாகாம இருக்கிறவங்க சொன்னவங்க 0. சைல்டு மோர்டாலிட்டி ரேட் 0. லிட்ரஸி ரேட்டு 95%. எது? எஜுகேஷன் ஃபார் எவ்ரி சைல்டு 90%. ஸ்கூல் டிராப் அவுட் ரேட்டு. ஸ்கூல் டிராப் அவுட்னா என்ன? நான் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிற ஆளு, நான் வந்து நின்றுட்டேன். மதிய உணவு திட்டம் கொடுத்தோம், காலை உணவு திட்டம் கொடுத்தோம், ஃப்ரீ புக்ஸ் கொடுத்து, ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுத்து, எல்லாம் கொடுத்து கூட அவன் ஸ்கூல் டிராப் அவுட் ஆறான்னா அது கேவலம். இப்படி பார்க்க இதுதான் கெத்து, இதுதான் ரியல் ஹீரோயிசம். இப்ப யார் சொல்லு, யார் கெத்து? இப்ப பீகார்காரன் 42ன்னா என்ன பண்ணோம்? ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல பூச்சி செத்து போயிடணும். சின்ன டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு, புரியுதா? அங்க இருக்கிற மக்களோ அவங்களாம் அசிங்கப்படுத்த தேவையில்ல, அந்த அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அப்படியே வந்து சின்ன டம்ளர்ல கூச்சு ஒரு 4 இன்ச்சு டம்ளர் தான் எடுத்துக்கணும். அதுல கூச்சு சாவறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். விரலே போவாது, ஆனா அந்த உடம்பு உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த அளவு ஒரு கேவலமான விஷயம். ஆனா எவன் மீசியா முறுக்கலாம்? அங்க பாருங்க மசில் வரும் பாருங்க. யாருக்கு மசில் வரும்? இப்போ யாருக்கு வரும்? வந்துச்சா மசில்? அவங்கிட்ட 94% லிட்ரஸி ரேட் இருக்கு. லிட்ரஸி ரேட்னா the ability to read, write and speak by age of 7 years minimum தாண்டினதுக்கு அப்புறம் அவனால எபிலிட்டி டு ரீட், ஸ்பீக் அண்ட் ரைட், இந்த ஸ்கில் இருந்தா அது லிட்ரஸி ரேட். யாரு கெத்து? யாரு கெத்து? இது ஆல்மோஸ்ட் கெத்து.
ஓரளவுக்கு இன்கம் மேனேஜ் பண்ணிட்டு இது ரெண்டும் பார்த்துட்டான் பாருங்க. நீங்க வந்து நெட் அட்டெண்டன்ஸ் பாருங்க, 83% ஸ்கூலுக்கு போறான், டிராப் அவுட்டே ஆகுது இல்லை. அப்பனா குழந்தை ஹெல்த்தியா இருக்கான்னு அர்த்தம். அவன் டிராப் அவுட்டே ஆகாம போறான்னா குழந்தை ஹெல்த்தியா இருக்கான்னு அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு தேவையான காசு இருக்குன்னு அர்த்தம், வீட்டுல 3 வேளை சோறு இருக்குன்னு அர்த்தம். வெக்கப்படாம வாழலாம் எங்க? கேரளாவில். இந்த இமோஷனை புரிஞ்சுக்கணும் தான் அந்த என்சிஆர்டியில அந்த ஒரு சார்ட் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரெண்ட்னுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தி கிரைட்டீரியான்வாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டிகேட்டர்ஸ்னுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட்னுவாங்க. பர் கேபிட்டா இன்கம் தான் ரைட் இண்டிகேட்டரா டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா இல்ல, அது கூட ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். அதர் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னா என்னென்ன எழுதுவீங்க? இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், எஜுகேஷனல் லிட்ரஸி லெவல். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னா என்ன சார்? சிம்பிளா சொல்றேன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னா என்ன சார்? எனக்கு கிளியரா புரியணும் சார். லைஃப் பர்த்னா சார், அவன் பிறக்கும் போதே அவன் எத்தனை வருஷம் வாழ்வான் பை ஆவரேஜ் அந்த கண்ட்ரியில இருக்கிற சூழ்நிலையில அப்படின்னா 68 வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். பட் ஆனா பிறக்கும் போதே அவன் எவ்வளவு நாள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், அங்க இருக்கிற எஜுகேஷன், அங்க இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன், அங்க இருக்கிற என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கிடைக்கும். நீ ஒரு கண்ட்ரியில நிறைய நாள் வாழ முடிஞ்சா அங்க வந்து ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு அங்க ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 100 வயசுலயும் சாவ மாட்டானான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவன் டெய்லி போய் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நல்லா கிராசரிஸ் வாங்கிட்டு அவனே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் 100 வயசுல. ஜப்பான், சைனாலையும். பட் ஜப்பான் more of like health facilities are absolutely high. அங்கெல்லாம் வந்து வேற லெவல். ஆனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல யார் சார் டாப்பா இருக்காங்க இந்த 3த்துலயும் அப்படின்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க். யூரோப்புக்கு மேல இருக்கு. பனிக்கட்டு மேல விழுந்துட்டு இருக்காங்க, எப்பவுமே பனியா விழுந்துட்டு இருக்கும். ஆனா மக்கள் பார்த்தா ஹாப்பியா இருப்பாங்க. நான் அங்க படிச்சேன் தம்பி, ஸ்வீடன்ல 1.5 வருஷம் படித்தேன், எம்எஸ்சி இன் ஐடி. எனக்கு தெரியும், அங்க தெரியும். அங்க பஸ் டிரைவருக்கும் ஒரே சம்பளம், அங்க வேலை செய்யற யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருக்கும் ஒரே சம்பளம். உண்மைதான். ஸோ ஒரு HDAல 3 இண்டிகேட்டர். ஃபர்ஸ்ட் இது நம்ம படிச்சிட்டோம், நான் டோட்டல் இன்கம் டிவைடட் பை தி பாப்புலேஷன். டோட்டல் இன்கம் டிவைடட் பை தி பாப்புலேஷன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னா என்ன படிச்சேன்? ஒரு மனுஷன் ஒரு இடத்துல பிறக்கிறான்னா அவன் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் சார் நான் என்ன சொல்றேன், இது மட்டும் காமன் சரியா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் எடுக்காம சில பேர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டு எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா SDA காரன் பண்ண மாட்டாது. ஆனா சில பேர் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி எடுப்பாங்க. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஏஜ் 25 and above அப்படின்னா மொத்தமா 25 வருஷம் மேல இருக்கிற ஆளுங்க எத்தனை வருஷத்துக்கு அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க? 14 வருஷம் ஸ்கூலுக்கு போனாங்களா, 18 வருஷம் போனாங்களா, 21 வருஷம் போனாங்களா? ஸ்கூலிங் எத்தனை நாள் பண்ணாங்க? அது இன்க்ளூடிங் காலேஜை வந்து அவங்க ஸ்கூலுன்னு தான் சொல்லுவாங்க. 21 இயர்ஸ். சில பேர் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க 23 இயர்ஸ். சில பேர் 7ஆம் கிளாஸ்லேயே டிராப் அவுட் ஆயிருப்பான் 12 இயர்ஸ். மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னா ஆவரேஜ் எத்தனை வாட்டி எத்தனை. இப்போ ஒன்றும் இல்லை, 2 பேர் இருக்காங்க, ஜொனத்தனும் சுஜயும். இவர் 12 வருஷம் போனாரு, இவர் 18 வருஷம் போனாரு. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் எவ்வளோ? 15. 12 + 18 divided by 2 போட்டா மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 15. ஸோ 15. புரியுதுங்களா? ஸோ இது மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். இது எதுக்கு பார்ப்பாங்கன்னா இவங்க எஜுகேஷன் லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அங்க என்ன எடுத்துக்கிட்டோம்? லிட்ரஸி ரேட் எடுத்துக்கிட்டோம். எங்க? இந்தியாவில் ஹரியானா எடுக்கும்போது லிட்ரஸி ரேட்னா என்ன? எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட் அண்ட் ஸ்பீக் அட் தி ஏஜ் ஆஃப் 7 இயர்ஸ், 7 வருஷம் வரைக்கும். ஸோ இது எடுத்து கூட நீங்க பர் கேபிட்டா இன்கம் இந்த 3 இண்டிகேட்டர் எடுத்து கூட நீங்க டெவலப்மெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம், நீங்க வந்து இண்டிகேட்டர் பண்ண மாதிரி. ஆனா SDA காரர் என்ன பண்றான்? வேற ஹெல்த் இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டான், வேற எஜுகேஷன் இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டான். எல்லாமே எஜுகேஷன் தான் டிட்டர்மைன் பண்றான். ஹெல்த் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கணும்பா, எஜுகேஷனுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கணும்பா, இன்கம்க்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கணும்பா. புரியுதா?
HDA காரன் என்ன எடுக்கிறான்னா UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் காரன் என்ன எடுக்கிறான்னா HDAக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் எடுக்கிறான், நேஷனல் இன்கம் எடுக்கிறான், அதுக்கப்புறம் மீனிங்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் எடுக்கிறான். ஆனா நீங்க படிச்ச சார்ட்ல என்ன எடுத்தாங்க? கேரளாவும் ஹரியானா கம்பேர் பண்ணும்போது பர் கேபிட்டா இன்கம் எடுத்தாங்க, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி எடுத்தாங்க. புரியுதா? இது நம்ம எடுத்துக்கிட்டு. ஆனா SDA காரன் என்ன எடுக்கிறான்? சோ இது இன்கம் டிட்டர்மைன் பண்றதுக்கு, இது ஹெல்த் டிட்டர்மைன் பண்றதுக்கு, இது எஜுகேஷன். கண்டிப்பா ஒரு இண்டிகேட்டர் ஹெல்த்துக்கு இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். HDA வந்து மெஷர்ட் பிட்வீன் 0 and 1. 0 மீன்ஸ் ஜீரோ டெவலப்மெண்ட், 1 இஸ் ஹையஸ்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? 0.8க்கு மேல இருந்ததுன்னா அந்த பிளாக் பேச்சஸ், இங்க பாருங்க இந்த பிளாக் பேச்சஸ்லாம் 0.8க்கு மேல கோல்டு கண்ட்ரீஸ்ல நிம்மதியா இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுதா? ஆனா இங்க பாருங்க நம்ம என்ன கலரு? நீல கலர். எங்க? 0.58, 0.58. ஸ்ரீலங்கா கூட பெட்டரா தான் இருக்கும். ஸ்ரீலங்கா நம்மளோட பெட்டரா இருப்பாங்க. அது ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வருஷம் இதுல கேட்டாங்க, போர்டுல கேட்டாங்க. இப்ப நான் எடுத்த 4 சாப்டர்ல, புரியுதா, ஆல்மோஸ்ட் உங்க போர்டுல 80 மார்க்ல 40 மார்க் எழுதி வந்துடலாம். போர்டுல மாத்தி இதே கொஸ்டின் தான். அப்போ நான் நீங்க ஒரு வருஷம் கேட்க போறீங்க என்கிட்ட, என்ன ஆளாக போறீங்களோ. 1 இயர். தம்பி இந்த வாட்டி நான் பேச மாட்டேன், நீங்க பேசி சொல்லுவீங்க. நான் ஹரியானாவும் பீகாரும், பஞ்சாபும் ஹரியானாவும் பீகாரும், இன்னொன்னு என்ன கேரளாவும் கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ HDA வச்சு 3 கண்ட்ரியை கம்பேர் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணோம்? 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணோம். இப்ப என்ன பண்றோம்? 3 கண்ட்ரிய. சோ அவரோட இன்கம் எவ்வளவு? ஸ்ரீலங்காது 10,700. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் 75 இயர்ஸ்னா என்ன? 75 வருஷம் வாழ்வாங்க. ஒருத்தன் பிறந்தான்னா ஆவரேஜா எவ்வளவு தூரம் வாழலாம்? 75 வருஷம். அப்பனா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் 50 வயசுல செத்துறானா இல்ல. அப்புறம் மீனியர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்னா 10.9 இயர்ஸ்னா என்ன? ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் வரைக்கும் அவன் வந்து ஸ்கூல். அப்பனா சில பேர் ஸ்கூலுக்கு போல, சில பேர் அதிகமா ஸ்கூலுக்கு போறாங்க. ஆவரேஜ் எடுத்து 11 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அப்புறம் SDA ரேங்க் எவ்வளோ? நான் அது சொல்றேன். பாகிஸ்தான் இவங்களோட இன்கம் எவ்வளோ? கம்மி. அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் எவ்வளோ? கம்மி. இவங்களோட வந்து மீனியர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் எவ்வளோ? 5 வயசு தான், 5 வருஷம் தான். அப்புறமா எவனுமே 3rd ஸ்டாண்டர்டும் போக மாட்டேங்கிறான். இந்தியா பாகிஸ்தானோட கொஞ்சம் பெட்டர். எதுல? பர் கேபிட்டா இன்கம்ல. லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல வரோம். நம்ம எதுல வரோம்? லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த் பாகிஸ்தானோட கொஞ்சம் பெட்டர். அதே மாதிரி பாகிஸ்தானோட கொஞ்சம் பெட்டர். அப்படிதான் பேசிக்கணும் தவிர ஸ்ரீலங்காவை தொட்டுட்டோம்னா அசிங்கப்பட்டுருவோம். ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணா நம்ம அசிங்கப்பட்டுருவோம். அதுதான் நடக்குது. அப்புறம் பாருங்க ரேங்கிங் என்னவா இருக்கும்? என்னப்பா ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கும்பா. இவன் 73 2016 ரேங்க், இவன் 147. மொத்தம் அவன் போடுறதே ரேங்க் 150க்கு தான் போட்டிருப்பான். புரியுதா? அதுல லாஸ்ட்ல உகாண்டா பக்கத்துல இருந்திருப்பான். இந்தியா 131. இந்தியா ஏன் வந்து அவ்வளோ வல்லரசு ஆக முடியாது ஸ்ரீலங்கா மாதிரின்னா உடனே பண்ண முடியாது? ஏன்னா 150 crore பாப்புலேஷன். மெயினா அந்த டிவைடட் பைன்னு போட்டாலே கதை முடிஞ்சுது சார். மேல நீங்க எவ்வளவு நாளும் இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுங்க சார், எவ்வளவு நாளும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க சார். ஆனா ஒன்ஸ் டிவைடட் பை 150 பில்லியன் 150 crores போட்டீங்கன்னா 1.5 பில்லியன் போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அது ஆவரேஜ் டக்குன்னு 5000க்கு வந்துடும். ஆக்சுவலி இவங்களோட அதிகமா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், ஸ்ரீலங்காவோட அதிகமா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸ்ரீலங்கா இஸ் டிபெண்டன்ட் ஆன் அஸ் ஃபார் பைக்ஸ், கார்ஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்ட் ஆல் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கிருந்து போகுது. ஸ்ரீலங்கா லிட்டரலி நம்மள மேலதான் டிபெண்டன்ட். இப்ப கூட எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தா நம்ம தான் அவங்களுக்கு ஒரு $4 billion வட்டியே இல்லாம காசு கொடுத்துருக்கோம். ஆனா IMF காரன் அத்தனை கேள்வி கேட்கறான் அவங்ககிட்ட, வேர்ல்ட் பேங்க் காரன் வந்து காசு கொடுக்கறதுக்கு. ஆனா இந்தியா ஒரு ஸ்ட்ரோக்ல $3.9 billion இருந்தா எடுத்துக்கோ. அங்கேயும் LPG சிலிண்டர் இல்லாம விறகு வச்சுக்கிட்டு பத்த வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும் பாருங்க. 2 years பிஃபோர் ஒரு இந்தியன் ரூபி ஸ்ரீலங்கால $4 ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கால போனாதான் நம்ம கார் தூக்குற மாதிரி இருந்தது. ஆனா எக்கனாமிக்கல அவ்வளவு வீக்கா இருந்தாலும் SDL டாப்பா இருக்காங்க. ஏன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பாப்புலேஷன் இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்தியாவை நம்பர் 1 ஸ்டேட்டஸ் கொண்டு வரது முடியாது.
SDA கொண்டு வரதுக்கு எல்லா இடத்துலையும் அடி வாங்கிறோம். 150 கோடி மக்களை படிக்க வைக்கிறது கஷ்டம், 150 கோடி மக்களுக்கு ஹெல்த் கொடுக்கறது கஷ்டம், 150 கோடி மக்களோட இன்கம் டிவைடன் போடும்போது நாரி போகுது. புரியுதுங்களா? பாப்புலேஷன் தான் மெயின் டிராபேக் இந்தியா. இங்க பாப்புலேஷன் கம்மி, அதே மாதிரி இவனுக்கும் பாப்புலேஷன் தான் டிராபேக். ஆனா இவங்கிட்ட எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட் ஃபேக்டர் இருக்காது, அந்த முயற்சி கூட இருக்காது. புரியுதுங்களா? So technically Norway is number 1 with SDA of 0.949. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து 4 கண்ட்ரியும் எப்பவுமே SDA சூப்பரா இருக்கும். அது எங்க இருக்கு? ஸ்காண்டினேவியா. 1 லிட்டரலி இம்பாசிபிள் தம்பி. 0.949 ரொம்ப ஹையஸ்ட். நீங்க 1ன்றது ப்ராபபிலிட்டியில 1 இருக்கான்னு, ப்ராபபிலிட்டியில 1 அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. எப்பவுமே 0 and 1 பண்றது தான் வேல்யூ இருக்கும். ஸோ 1 வந்துருச்சுன்னா அப்படின்னா என்னன்னா ரொம்ப அநியாயம்னு அர்த்தம். எல்லாருக்குமே டிசீஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்றது நடக்காது. எவனோ ஒருத்தன் தப்பிப்பான். அந்த ஃபிளைட்ல ஒருத்தன் தப்பிச்சான், ஏர் இந்தியா ஃபிளைட்ல. அதுலயே ப்ராபபிலிட்டியில 1 தப்பிச்சானா பாரு. ஆல் தி பீப்புள் டைடு சொல்றது வேற, ஆல் பட் 1 எஸ்கேப்டுனா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆனாம பாருங்க ஏர் இந்தியா ஃபிளைட்ல அகமதாபாத்ல. அதான் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் அது ரிப்போர்ட் வந்துருச்சு, பைலட்டை அந்த ஃபியூல் இன்ஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டானா மேனுவலா. ஏன் பண்ணான்னு தெரியல, அவனுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியல, எல்லாரையும் இன்னும் தெரியல. கடைசியில் டைரக்டா வீட்டம்மாவோட கனெக்ட் பண்றான்ப்பா. மைக்ரோனீஷியா, மெலனீஷியா, பாலினீஷியா ஐலாண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்கள. மைக்ரோனீஷியா, மெலனீஷியா, பாலினீஷியா. புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கதான் ஃபிஜி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. நியூ பப்பா நியூ கினியா, புரியுதா? ஃபிஜி ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. ரைட் நோட்டான SDI அப்படின்னு கேட்டா 3மே இண்டிகேட்டர்ஸோட எழுதிடணும். 3 காம்பனன்ட்ஸ் கேட்டாலும் அதே கதையை தான், திரும்பி 3 காம்பனன்ட்ஸும் எழுதிடணும். சார் இன்னொரு சின்ன டாபிக், இது மட்டும் நான் முடிச்சேன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சுது. சரிங்களா சார்? அப்படின்னா ஆல்ரெடி ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது நீங்க படிச்சீங்க. புண்ட்லேண்ட் ரிப்போர்ட் 1987ல அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சார் இப்ப இருக்கிற சங்கதிகளுக்கு, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணும் சார் ரிசோர்சஸை, எப்படி சார் இருக்கணும்னு கேட்டா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு அந்த ரிசோர்சஸை கண்டிப்பா போய் சேர்ற மாதிரி தான் இருக்கணும். தவிர நீனே அழிச்சு தின்னுட்டா அவன் ஒண்ணுமே பார்க்க முடியாது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா யூ ஷுட் டெவலப் தி எக்கனாமி இன் சச் எ வே. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி நடக்கணும்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸும் நல்லா வாழணும், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் விட்டு வச்சுட்டு வாழணும். புரியுதுங்களா? இருக்கிற ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸை யோசிக்காம இருக்கிற ஜெனரேஷனை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது பேர் சஸ்டைனபிள் சிஸ்டம் இல்ல, டிஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா இப்ப பாக்குறது எல்லாமே ஓவர் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில். இது எல்லாமே இன்னும் க்ரூட் ஆயில் 53 இயர்ஸ் தான் இருக்குமா. இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னொரு 53 வருஷம் தான் இந்த உலகத்துல இருக்குமா. அதுக்கப்புறம் அது ஹிஸ்டரி. க்ரூட் ஆயில்ன்றது ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் கண்ட்ரீஸ் லைக் USA, முன்னாடியே சொல்லிட்டான் பாருங்க NCERT-ல, கண்ட்ரீஸ் லைக் USA போயிட்டு ஆயில் ரிச் கண்ட்ரீஸ்லாம் ஆக்குபை பண்ணி வச்சுட்டு இருக்கான் அவனோட எனர்ஜி செக்யூரிட்டிக்காக. அது சஸ்டைனபிள் சம்மிட்டா? இல்ல. 15 வருஷம் முன்னாடி NCERT எழுதியிருக்கான் பாருங்க. அதான் இப்ப நடக்குது. இப்ப அதான் நடக்குது. ஈரான் மேல ஏன் சண்டைக்கு போறான்? மிடில் ஈஸ்ட்ல ஹோல்டு வேணும் அவனுக்கு. ஈரான் தட்டி கேட்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு மதம் அப்படின்றது கலரிங் போட்டுருவாங்க. ஆனா ஆக்சுவலி இது எக்கனாமிக் வார், நாட் ரிலிஜியஸ் வார். ஆனா அவன் எப்படி லிங்க் பண்றான்? இஸ்லாம் வர்சஸ் ஜூஸ், இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவான். ஆனா அது ஆக்சுவலி அது இல்ல, எக்கனாமிக் வார் இது. ஏன்னா இவனோட புத்தி வேர்ல்டு வார் 1ல இருந்து இப்போ வரைக்கும் 110 வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு கேரக்டர் சேஞ்சும் இல்ல. யாரோட புத்தி? யுஎஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ நீங்க இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ணலன்னா யூ வில் பி ஹேவிங் எ டிஃபரெண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? சோ ஒரு ரீஜனை டெவலப் பண்ணணும்னா அந்த இடம் டெவலப்மெண்டா இருக்கணும். சார் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்ன சார்? அறிவோட வைசா ரிசோர்சஸை யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர் ரிக்வயர்மெண்ட்ஸ், கம்மிங் ஜெனரேஷன்ஸோட வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு நான் டெவலப்மெண்ட் பண்ணணும். நான் பாட்டுக்கு எரிவாயுவை
கார்பன் எமிஷன்ஸை பண்ணி பயங்கரமா இண்டஸ்ட்ரீஸை வச்சு அழிச்சிட்டு போயிட்டேன்னா ஃபியூச்சர்ல யாருமே இங்க வாழவே முடியாது. நான் டெவலப் ஆகணும், இன்கம் ஏறணும், ஆனா அதுக்குன்னு ஓவரா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணி வச்சிட்டாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜபிள், ரினியூவபிள். கிரவுண்ட் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிணத்துல இருந்து அடுத்த கொஞ்ச நாள்ல திரும்பி கிணறு ஊறும். இப்ப என்ன ஊறுது? எங்க ஊறுது? போர் போட்டு உள்ள போகுது. அப்படின்னா யுவர் யூசேஜ் இஸ் மோர் தென் தி ரீசார்ஜ். இது யுவர் யூசேஜ் இஸ் மோர் தென் தி ரீசார்ஜ். ரீசார்ஜே ஆகிறதுக்கு விடவே மாட்டேங்கிறீங்க, அடிச்சு உரியறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல சொன்ன மொத்தம் கிரவுண்ட் வாட்டரை எடுத்துட்டாங்க. 1000 அடி கீழே போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வீட்டுக்கு அதிகமான உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். பஞ்சாப் ரிவர்ல இருக்கிற தண்ணி தீர்த்துட்டு இவன் என்ன பண்றான்? கீழே கிரவுண்ட் வாட்டரை எடுத்துட்டான். என்ன ஆயிப்போச்சு? அங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் சலைன் ஆயிருச்சு, உப்பாயிருச்சு. ஜிப்சமா போட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே பஞ்சாப் காடா மாறிடுது. ரிவர் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா கதை முடிஞ்சது. புரியுதுங்களா உங்களுக்கு? பஞ்சாப் ரெசிடென்ஸ் வெரி குட். அடுத்தது அப்படியே படிங்க, கீழே ஆன்சர் கொடுத்துட்டேன், அப்படியே அதை சேர்த்து படிங்க. For comparing countries, their income is considered to be the one of the ஆமா இன்கம் இஸ் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அது மட்டும்தான் டெவலப்மெண்ட் இல்ல, அது மட்டும்தான் டெவலப்மெண்ட் இல்ல. லிபர்ட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் ஆர் நான் மெட்டீரியல். புரியுதுங்களா? நாட் மெட்டீரியல் எக்ஸ்பிரஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். த வாண்ட் இஸ் லைக் ஃபார் இன்கம் இஸ் இன்கம்காக தான் எல்லாருமே அலையறாங்க. ஆனா அதர் கோல்ஸும் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது கான்ஃபிளிக்டிங் கோல்ஸ் வந்து சம்டைம் டிஸ்ட்ரக்டிவ். எப்படி? ஆதிவாசிஸ் வர்சஸ் அந்த பிசினஸ்மேன், பிசினஸ்மேன் வர்சஸ் ஆதிவாசிஸ். சோ ஆதிவாசிஸ்க்கு அது டிஸ்ட்ரக்டிவா இருக்கும், அது கன்ஸ்ட்ரக்டிவா யாருக்கு இருக்கு? பிசினஸ்மேன். attending school as a percentage of total number of children in the same age group. gross net, net ஏன் சொல்றேன்னா மைனஸ் ஆகுவாங்க. அடுத்தது infant mortality rate என்ன? die before the age of 1 year. low infant mortality rate யாருக்கு? கேரளா. women in our society demands respect, particularly rural women, particularly அந்த urban girl, அந்த urban girl அந்த rural women எல்லாம் dignity, respect, லேண்ட் ஹோல்டிங்ல ஷேர் இதெல்லாம் கேட்டாங்க. ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்ல அவனும் வேலை செய்யணும், அவனுக்கு இருக்கிறது என்ன எனக்கு இல்லாத என்ன, அவங்க எல்லாம் கேட்டாங்களா உரிமைகள். அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்டா, பிசிக்கல் டெவலப்மெண்டா, சோஷியலா, கல்ச்சரலா? ஹியூமன் டெவலப்மெண்ட். HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். சரியா? சோஷியல் சொசைட்டி டெவலப் ஆகி நீங்க டெவலப் பண்ணலாம் என்ன பார்க்கணும்? ரிசோர்சஸ் which will get exhausted after such a long renewal. எக்ஸாஸ்ட் ஆகலனா ரினியூவபிள். கிரவுண்ட் வாட்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரினியூவபிள் சோர்ஸ். பட் ஆனால் இது ரினியூ ஆக மாட்டேங்குது இப்போ. ஏன்னா வந்து உன்னோட யூசேஜ் அதிகமா இருக்கு, யூசேஜ் கிரவுண்ட் வாட்டர் அதிகமா இருக்கு. ரினியூவே ஆகிறதுக்கு, ரீசார்ஜே ஆகிறதுக்கு அளவே கொடுக்க மாட்டேங்கிற டைம். நியர்லி 1/3 of the country is using the கிரவுண்ட் வாட்டர். 1/3 of the country வந்து இப்போ இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இதெல்லாம் சொல்றது இதோட முடிஞ்சு விட்டது. தேங்க்யூ. சலாம், நமஸ்தே, ஆதாபஸ், நமஸ்காரம், வணக்கம். And do your exams very well and you will have classes before your exams.